ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சின்ன மீன் பிடிக்க முடில. அது வீடியோ எடுக்கவும் ஆள் இல்லாத காரணத்தினால இந்த நெத்தை வரவழியில் இருந்தது. நெத்தையை எடுத்து உடச்சி கோத்து போட்டிருக்கேன். அது நானும் ரொம்ப நாளைக்கு போட்டுக்கிட்டுருக்கேன். அது பாருங்கள், ரொம்ப நாளையாக போட்டுக்கிட்டுருக்கேன். ஒன்றும் கொத்தவே மாட்டேங்குது. நெத்தையை போட்டால் ஏதாவது பெரிய மீனாக இருந்தால் தான் கொத்தும். சின்ன மீன் சீக்கிரம் கொத்தாது. பார்ப்போம் என்ன தான் மீன் மாட்டுதுன்னு. உங்களுக்கு வீடியோ எடுக்கிறதுக்காக மீன் என்னென்ன வேலை பண்ண வேண்டியதாக இருக்குது. நீங்களும் பார்க்கணும், நீங்களும் தெரிஞ்சுக்கணும்ல. பாருங்கள் கொத்திக்கிட்டே கொத்துற மாதிரி லைட்டாக கொத்துது. ஆட்டி விட்றேன், அப்போ தான் வேகமாக இழுத்துட்டு போவோம். இறை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு உடனே வேகமாக இழுக்கும். இங்கே பாருங்கள் தக்கை இழுக்குது பாருங்கள். அங்கே பாருங்கள், தக்கை தெரியுதா? இங்கே பாருங்கள் எப்படி விட்டு இழுக்குதுன்னு. நான் ஆட்டில் பாருங்கள், தக்கை நவுந்துட்டு போதா? அங்கே பாருங்கள். உங்கள் வீடியோக்காக நான் இழுக்காமே வச்சுருக்கேன். அங்கே பாருங்கள் எப்படி இழுக்குது பாருங்கள். நல்லா இழுக்குது பாருங்கள். நல்லா விட்டு நல்லா பெரிய முள் தான் போட்டிருக்கோம். நல்லா விட்டு கடிக்கட்டும். கடிச்சதை விட்டுருச்சுங்க. இழுக்குது பாருங்கள். அங்கே பாருங்கள், அப்படியே நைஸாக இங்கே இழுத்துட்டு வருது பாருங்கள் செடிக்குள்ளே. மாட்டிக்கிச்சுங்க. மொத்த கையில் செல்லை வச்சுக்கிட்டு இழுக்க முடியல. இது பாருங்க, முதல்ல வந்துட்டு போணுச்சா பார்த்திங்களா? என்ன கேட் பீஸுங்க, அதனால தான் இந்த கலக்குது போட்டு. நான் ஒரு ஆளே எடுத்துக்கிட்டு இருக்கனால தூண்டியும் ஒரு கையில் வச்சுருக்கேன், செல்லையும் ஒரு கையில் வச்சுருக்கேன். பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. இந்த பாருங்க, இப்படியே கரைக்கு தூக்கிட்டேன்.